இன்றைக்கி ரொம்ப சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சுவையாக இருக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிருச்சு. சிக்கனை ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துருந்தேன். அதை இந்த மாதிரி உதிரி உதிரியாக, கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். கோதம்பு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். நம்ம சப்பாத்திக்கு பிசையும்ல, அந்த மாதிரி தான் பிசைஞ்சு வச்சுருந்தேன். இப்போ மைதா மாவு ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதிலிருந்து ஒரு சப்பாத்தி, அந்த சின்ன மாதிரி நம்ம பூரிக்கு எடுப்போம்ல, அந்த மாதிரி சைஸில் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக கை வச்சு இந்த மாதிரி பண்ணுங்க. ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி எடுத்துட்டு உள்ள இந்த ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் உருட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துருங்க. ஒரு தட்டில் கொஞ்சம் கோதம்பு மாவு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தேன். அது மேலே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி. இப்போ இதை ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே எடுத்துடலாம். இன்னொரு மாடல்லையும் பண்ணலாம். இந்த மாதிரி கத்தியால் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே இந்த ஷேப்புக்கு வந்துடும். இந்த மாதிரி பண்ணி இதையும் பொரிச்சு எடுத்துருங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பு வேணுமோ அந்த மாதிரி டிசைன் போட்டு பொரிச்செடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.